மாட்டில் கூட ஜாதி பார்ப்பீங்க. இவங்கெல்லாம் மனுஷ பிறவிதானா இவனுங்க? இன்ப நிதிக்கு இன்றைக்கெல்லாம் 19 வயசு இருக்குமா? அந்த பையனுக்கு இவர் அடிமை மாரி ஆகிட்டார். நீ அடிமையாக இருந்துக்கோ, வேணான்னு சொல்ல. ஏன்னா அவங்க காலில் உள்ளவரை ஒரு அடிமையாக இருக்க, அவங்கள்ட்ட காசு சம்பாதிக்கிற. யார் அந்த சாரு? அந்த சாரு எங்கே இருக்காரு? இன்னும் விடை தெரியல சாரு. அதை மறைப்பதற்கு தான் ஞானசேகரன் கதையை மறைக்கணும், அந்த சாரை மறைக்கணும். அப்பாவுக்கு வெக்கமா இல்லை? உங்கள் தம்பியாண்ணா என்னென்னா திறந்தாழ்ந்து போயிட்டீங்க. ஐயோ, திராவிட மாடலில் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்களோ? பாநாயகர் எப்படி சொல்ல முடியும்? தம்பின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ குற்றவாளியும் உங்கள் தம்பி. ரொம்ப அழகாக பேசுவார், டேட்டாவோட பேசுவார். அப்படியாப்பட்டவர் ஒரு சாக்கடை குழியில் போய் சுபவி கூட போய் சேர்ந்துட்டீங்க. சுபவி ஒரு நாத்தம் பிடிச்சது. அது கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி. சுபவி கார்பரேஷன் கக்கூஸுக்கு சமம். அந்த ஆள் கூட சேராதீங்க. பணம் கொடுத்தா என்ன வேணா செய்வீங்களா? அடப்பாவீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? சத்தியமாக நான் ஒன்று கேட்குறேன். அந்த பழக்கற்பை ஆகட்டும், சுபவி ஆகட்டும், இன்னும் மற்ற வாடகை வாய்களா, வாடகை எனக்கு வாயில் இது வரைக்கும் வருது, அசிங்கமாக வருது எனக்கு. ஈரோட்டில் ஒரு நடக்குது எலெக்ஷனு, ஒரு எம்எல்ஏக்கு யாருமே நிற்கல. நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு அங்கே வெற்றி தேவையில்லை. நாங்கள் வெற்றி பெற்று உங்களோட சட்டமன்றத்தில் உட்காந்து நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ண தயாராக இல்லை. அதுக்கு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இன்னும் 1 வருஷம் தூங்குங்க. தூங்கி கும்பகரணம் தூங்கினா 1 வருஷம் இருக்குது. அண்ணன் சீமான் ஏன்டா கொதறீங்க? எங்கள் அண்ணன் உண்மையை தானே சொல்கிறாரு. நாம் தமிழர்னால அப்படியே அல்லு ஆடுது, தட உதறுது. வடிவேலு மாதிரி அப்படியே ஆட்டங்க அந்த உடம்பு. எத்தனை நாளைக்கு இந்த பயம்? எல்லாம் இந்த வாடகை வாய் தான். இந்த கழுத்து பயலுங்க பூரா சத்தியமாக சொல்கிறேன், இவெல்லாம் ஒரு அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்கள். சீமானை எதிர்த்தால் பெரியவங்களாம் கனவு கண்டுக்கிட்டு சீமான் வீட்டை ஏன்டா முற்றுகிற? வீட்டில் என்னடா இருக்குது? ஏன்னா தொங்குதான் என்ன மேலே. தில் இருந்தால், திராணி இருந்தால், நீங்களெல்லாம் உண்மையிலே வீரனாக இருந்தால் வா, நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துக்கு வா, ஒன்று மறியல் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணி பாரு. தைரியம் இருக்கா உனக்கு? உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் வன்னை சுமதி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பொங்கல் விழாலாம் நல்லா போச்சுங்களாம்மா? பொங்கல் ரொம்ப சிறப்பாக போச்சுப்பா. பொங்கல் விழாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜல்லிக்கட்டு விவகாரம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் திமுகவின் சார்ந்து ஏதோ சலசலப்பு நடந்ததா பேசிக்கிறாங்க. அதாவது இன்ப நிதி வந்ததாவோ, கலெக்டரை எழுந்துக்க சொன்னதாவோ, இப்படி எல்லாம் ஏதோ சலசலப்பு வந்ததா பார்க்குறாங்க. பார்த்தீங்களாம்மா நீங்கள்? நான் ஜல்லிக்கட்டு ரொம்ப விருப்பமானது ஒன்று பார்த்துட்டு தான் லைவில் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயும் அரசியல் உள்ளே புகுந்துருச்சு. போன வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இந்த வருஷம் அரசியல் பூந்துட்டு உள்ள. எதில் அரசியல் போடல? திராவிட மாடல் பண்ணுற அநியாயம் என்ன? மாட்டுலெல்லாம் அரசியல் பண்ணுறாங்கப்பா இவங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் மாவீரர்கள் அவங்க வீரர்கள் ஒரு வருஷம் அவங்க அதே பயிற்சி பண்ணி ஓட வச்சு ஒரு காளையை தயார் பண்ணி அங்கே கொண்டு விடும் பொழுது அந்த காளையை அவிழ்த்து விடலை. 500 காளைகள் கூட அவிழ்த்து விடலை. ஆனால் அவர் மூர்த்தி சொன்னது 1000 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டோம்னு சொல்லிட்டார் ஒரு வார்த்தையை. அதே நிறையா காளைப்பிடி வீரர்கள்லாம் மறுப்பு சொல்லியிருக்காங்க. தவறு, எங்கள் காலையெல்லாம் வரல, ஜாதி வாரியாக நாங்கள்லாம் எஸ்சின்னு சொல்லிட்டு எஸ்சியோட மாடாக அவுக்கலை அப்படி சொல்லிட்டாங்க. ஆடு மாட்டில் கூட என்ன ஜாதி பார்ப்பீங்க? இவங்கெல்லாம் மனுஷ பிறவிதானா இவனுங்க? அப்படி பண்ணிட்டு அந்த வீரர்களுக்கு ஒரு தோல்வி கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, உண்மையிலேயே மாடுபிடி வீரர்களுக்கு அங்கே இடமில்லை. ஆனால் இன்ப நிதிக்கு இடம் இருந்தது. இன்ப நிதி வரும்போதே அவர் ஜகாக்களோட வந்தார், நண்பர்களோடு வந்தார். வந்தவுடனே மூர்த்தி உண்மையிலே ஒரு மந்திரி தானா? மந்திரின்னாரு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு இன்ப நிதியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. இவர் நின்றுட்டார். சரி, ரைட்டு, உனக்கு மரியாதை தேவையில்லை, இன்ப நிதி தான் பெருசு. அவர் பக்கத்தில் ஜீன்ஸை தடை விட்டதுன்னா, அவர் காலை வருடி விட்டது என்ன, வலிக்குதான்னு அமுக்கி விட்டதுன்னா, ஒரு தலைவர் மாதிரி சின்ன புள்ள. இன்ப நிதிக்கு இன்றைக்கெல்லாம் 19 வயசு இருக்குமா? அந்த பையனுக்கு இவர் அடிமை மாரி ஆகிட்டார். நீ அடிமையாக இருந்துக்கோ, வேணான்னு சொல்ல. ஏன்னா அவங்க காலில் உள்ளவரோட ஒரு அடிமையாக இருக்க, அவங்கள்ட்ட காசு சம்பாதிக்கிற, அவங்களால பொழைச்சிக்கிட்டு இருக்க, அவங்களால சொத்து சேர்க்குற, நீ இரு. ஒரு இன்ப நிதியோட நண்பர் உட்காரதுக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர், ஒரு பெண் கலெக்டர், அவங்கள எழுப்பிட்டு அந்த சீட்டை உட்கார சொல்லிட்டாரு. அந்த அம்மா நிற்கிறாங்க. ஆனால்
இது பழனிவேல் தியாகராஜன் வந்து சூப்பராக கெத்தாக உட்காந்துரு கடைசி வரைக்கும் திரும்பவும் இல்லை அசையும் இல்லை. அவர் தான் கெத்து. படித்தவர், பண்பாளர், பல நாடுகளுக்கு சென்றவர், மக்களிடம் வந்து எப்படி நடந்துக்கணும், மாண்புன்னா என்ன, யாருக்கு மரியாதை தரணும், எந்த இடத்துல நாம் மதிப்பை பெற வேண்டும், இதெல்லாம் தியாகராஜன் வந்து நல்லா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிந்ததுனால் அவர் மட்டும் ரொம்ப கெத்தாக உட்காந்துருந்தார். எனக்கு என்னட்ட உட்காந்து உண்மையிலே அவரை போல தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாடு உருப்படியா? இவனுங்க எல்லாம் 23 புலிகேசி மாதிரியே இருக்கானுங்க. ஒன்றா பொசுக்குன்னு காலில் விழுந்துடுறானுங்க. இன்பநிதி வரதுனால இப்போ என்னம்மா சிக்கலாயிடுது? ஒரு துணை முதல்வரோட பையன் வந்து வரப்போ அது உட்காரக்கு இயல்பு தானே, அதை போய் நம்ம மிகைப்படுத்தி பேசணுமா? இல்லைப்பா, இவங்க வந்து முன்னாடி தான் கலெக்டர் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், வயசு வித்தியாசம் இருக்குல்லப்பா. இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்போ நான் உட்காரப்போ டக்குன்னு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு கட்சிக்கோ எதுக்கோ வருது. அந்த பொண்ணு வரும்பொழுது நாம் என்ன சொன்னால் வாங்க உட்காருமா அப்படி சொல்லுவோம். அது நம்ம இயற்கை இயல்பு, தமிழர்களின் பண்பாடு, அறம் அதுதான். வாம்மா உட்காருமா, இங்கே உட்காருமா, இதில் கூட உட்காருமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைப்போம். ஆனால் முன்னால் இருந்த அதிகாரிகளை எழுந்திரிங்கன்னு எழுப்புனா அந்த இடம் எப்படிப்பா இருக்கும்? உட்காந்துருக்கேன் என்ன எந்திரிப்பா, இடம் கொடுங்க உங்களுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நோஸ் கட் ஆகிடுவா இல்லையா? வெக்கமா இல்லைன்னா பல பேர் பார்க்குறாங்க, நேரலையில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல்வாதிக்கு வந்து இவ்வளோ ஒரு மூளை வந்து இவ்வளோ குறுகியதாக இருக்குமா? இன்பநிதியே உட்கார வைங்க, அதை பற்றி எங்களுக்கு தவறு கிடையாது. அவர் வர்றாருன்னு தெரியும்ல, ஒரு பின் இருக்கை போட்டிருக்கலாம், இல்லையா ஒரு 4 சீட்டை கூட முன்னாடி கூட போட்டிருக்கலாம். அவர் வர்றதுக்கு முன்னே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இது கேள்வி கிடையாது. அவர் வந்த உடனே மூர்த்தி போய் வாங்க 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 கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு டக்குனு 2 சீட்டை கொடுத்தாரு. நண்பர் நிற்கிறாராம், உடனே எந்திரிங்கம்மா எந்திரிங்க சொல்லி எழுப்புறாரு. தம்பி சொல்லி அந்த அம்மா எவ்வளோ அந்த அம்மாவுக்கு மனசு நொந்திருக்கும் சொல்லுங்கள். அது வந்து எப்படி நோஸ்கட் பண்ணுறது, அது அவமானப்படுத்துறது. ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம், உறவினர் கல்யாணத்துக்கு போகும்பொழுது அக்கா வாங்க அத்தை வாங்கன்னு கூப்பிட்டா தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எவ்வளவுதான் நம்மளை சந்தோஷமாக போனாலும் நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனால் அந்த வீட்டை கல்யாணத்தில் உட்கார மாட்டோம், எந்திரிச்சு வந்துடும். நான் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி. அந்த இடத்துல அப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க, தெரியல இன்னும் எதிர்க்க பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிடலாம். அவ்வளோ இதில் இருந்தால் தேவையில்லை இந்த கல்யாணம், ரிட்டர்ன் வந்துடுவேன் நான். அந்த கௌரவம் தமிழர்களுக்கு உள்ள அகங்காரம் கிடையாது, அது அந்த சுய மரியாதை ரொம்ப முக்கியம் தம்பி. அந்த சுய மரியாதை இழந்து அந்த அம்மா அங்கே நின்றுச்சு. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அம்மா காலையிலேருந்து அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மைக்கை பிடிச்சி காலையில் அந்த அம்மா அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இத்தனை நம்பர் காலை ஓடுது, இந்த காலை ஜெயிச்சு அப்பா வீரரே வாப்பா, இந்த நம்பர் வா, இந்த கூப்பிடுது அந்த அம்மா. அவ்வளோ தூரம் இறங்கி அங்கே வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தூக்கி நீ ஓரம் கட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்ன இன்பநிதி அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய ஆளா? என்ன இவங்க அரசியல் பண்ணுறாங்க? ரொம்ப வருத்தத்துக்குரியதுப்பா அதெல்லாம். இந்த பொங்கல் விவகாரம், பொங்கல் விழா பண்டிகை அப்படின்ட்டு போவே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை எல்லாரும் மறந்துட்டாங்கம்மா. இப்போ அண்மையில் பேசியிருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் சொல்லியிருக்காரு, பெண்கள் தான் நாங்கள் தான் வந்து அதிகாரம் கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோம்னு பேசிட்டே வந்துட்டு கடைசியாக என்ன சொல்றாங்க, என் தம்பி ஞானசேகருக்கு கூட விசாரணை குழு அதிகாரியா 3 பெண்களை போட்டிருக்கோம் நாங்க. எங்க போட்டிருக்காரா ஞானசேகரன் கூட? அதுல என் தம்பி ஞானசேகர்னு சொல்றாரு. அவர் கூட 3 பொண்ணு அனுப்பிச்சிருக்காராமா உள்ள ஜெயிலுக்குள்ள. ஞானசேகரன் கூட 3 பொண்ணு அனுப்பிச்சிருக்காரோ? விசாரணை குழுல 3 பேரை அதிகாரியா போட்டிருக்கோம். இப்போ அதிகாரி பெண்களை அதிகாரியா நியமிச்சிருக்காங்க. அது ஆமா, அது வந்துருச்சு. அது இவர் அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து யார் அந்த சாரு, அந்த சாரு எங்கே இருக்காரு இன்னும் விடை தெரியல சாரு. அதை வந்து மறைப்பதற்கு தான் ஞானசேகரன் கதையை மறைக்கணும், அந்த சாரை மறைக்கணும். அப்பாவுக்கு வந்து வெக்கமா இல்லை, அவங்க தம்பியானா என்னென்னா திறந்தாழ்ந்து போயிட்டீங்க. ஐயோ திராவிட மாடலில் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்களோ, திராவிட மாடல்னு பேர் சொன்னதுலேருந்து சுய மரியாதை குறைஞ்சி போயிடுச்சு, உங்களுடைய மாண்பு குறைஞ்சிட்டு, உங்களுடைய மரியாதை குறைஞ்சிருச்சு. உங்கள் வயசுக்கு ஞானசேகரன் தம்பின்னு கூப்பிடுறீங்க. அப்போ வந்து நீங்கள் இப்படி தானே இருந்திருக்கீங்க. ஞானசேகரனை தெரியாது, யாருன்னே தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது, எங்கள் கட்சியில் இல்லை, அவர் ஏதோ ஒரு மூலையில் இருந்து பொட்டலம் கட்டி பிரியாணி விற்றாரு அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ எப்படி இந்த ஆள் மனசுலேருந்து தம்பி ஞானசேகரன் எப்படி இருந்துச்சு? கூப்பிட்டு பழக்கம், கூப்பிட்டு இப்போ நான் அவளை தம்பின்னு சொல்கிறேன். உங்களை நிறைய முறை பார்த்துருக்கேன், கூப்பிட்டு பேசியிருக்கேன். நீங்கள் முன்னே தெரியாத வாப்பா உட்காருங்கப்பான்னு தான் சொல்லுவேன். ஒரு குற்றவாளியை வந்து அவர் வந்து எப்படி சொல்ல முடியும்ப்பா? அவர் சபாநாயகர் வந்து எப்படி சொல்ல முடியும்? தம்பின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ குற்றவாளியும் உங்கள் தம்பி
ரைட்டு, எங்களுக்கு தெரியும். இதை மறைப்பதற்குத்தான் பாருங்க பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டானுங்க. ஐயய்யய்யய்யே, ஒரு வாரமா பெரியார் 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 சொரியார் 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 சொரியார்ன்ட்டு மூலம் முடுக்கெல்லாம் பெரியார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லியது யாருன்னா அண்ணன் சீமான். அதே வாடகை வாய்கள் சொல்லியிருந்தா விட்டுருப்பானுங்க, இவனுங்க கண்டுக்க மாட்டானுங்க. இதோட எத்தனையோ முறை பெரியாரை பற்றி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் தொட்டு கருணாநிதி தொட்டு அரசியல் தலைவர் அத்தனை பேரும் வந்து பெரியார் மேலே எத்தனையோ காட்டமாக பேசியிருக்காங்க. அவர் வந்து பெரியார் வந்து பெண்களுக்கு வந்து ஆதரவாக என்றைக்கு பேசினது கிடையாது, ஜாதிக்கு ஆதரவாக பேசியது கிடையாது, மதத்துக்கு ஆதரவாக பேசியது கிடையாது, மொழிக்கு ஆதரவாக பேசியது கிடையாது, மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக அவர் பேசியதே கிடையாது. காரணம் வந்து அவர் ஒரு தெலுங்குக்காரர். அவர் வந்து என்னது, அவர் என்ன பெரியார் என்ன நாயுடுவா நாய்க்கரா? அவர் நாய்க்கர் என்ன பண்ணுவார்? நாய்க்கர் வந்து நம்ம தமிழர்களை பற்றி இழிவாக பேசுவார். தமிழை மலம்னு சொன்னார், உண்மை. திருக்குறளை வந்து நாத்தோன்னு சொன்னார், மல்லத்தை வந்து தட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னாரு, உண்மை. சொன்னது உண்மை. பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசியது உண்மை. கருப்பப்பையை அறுத்து எறிங்கன்னு சொன்னது உண்மை. அவர் வந்து ஐயோ ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு, நான் வச்சுருக்கேன், அது என் வாயாலவே சொல்ல முடியாது. ராமரை பற்றி அவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கான் அந்த ஆள். ராமருடைய பிறப்பை அந்த அம்மாவை, ராமருடைய அம்மாவை அவ்வளோ அருவருக்கத்தக்க வகையில் அவ்வளோ அசிங்கமாக ஒரு தாத்தா ஒருத்தர் பேசுவார் தெரியுமா? நைட்டில் 11 மணிக்கு மேலே தாத்தா ஒருத்தர் பேசுவார், தம்பிகளே வாங்கப்பா தாத்தா நான் இருக்கிறேன்ட்டு. அந்த தாத்தாவில் தூக்கி சாப்பிட்டாரு. இவராச்சும் மருத்துவம் பார்த்தாரு, இவர் வந்து காமத்தை விதைச்சிருக்கார். அப்படியே அவர் வார்த்தைகள் எல்லாம் பார்க்க சொல்லுங்க போய். அண்ணன் சீமான் 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 ஏன்டா கொதறீங்க? எங்கள் அண்ணன் உண்மையை தானே சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியுமா? சீமான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் தம்பி. இப்போ இவர்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கதையை மறைக்கணும், அந்த கற்பழிப்பு சம்பவத்தை மறங்கடிக்கணும். யாரை வேணால் எந்த பெண்ணை கெட்டுத்தாலும் இவனுக்கு வந்து மறைச்சிருவானுங்க. நம்ம அண்ணனுக்கு வந்து அதை பேசிட்டாரு. அதனால் அதை மறைப்பதற்கு செந்தமிழன் சீமான் மீது ஒரு பழியை போட்டு இந்த பெரியாரை தூக்கி பிடிக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் போனால் பெரியார் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் வருது. யூடியூப்பில் போனால் பேசுனதெல்லாம் ஒன்றுமே வேணாம், அந்த லிங்கை தட்டி பெரியார் பேசிய பேச்சுக்கள், அவர் என்ன பேசினான்னு போட்டால் அப்படி லைனாக வருது. வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கல, இப்போ உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகிட்டு உங்கள் பெரியார், உங்கள் தாத்தா, உங்கள் தந்தை, உங்கள் தலைவர், உங்கள் புரட்சியாளர் பெரியாரோட நாத்தம் உலகமே நாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியை சொல்கிறீங்க, நாங்கள் தான் பரப்பிட்டோம். நாங்கள் பரப்பல சாமி, நீங்கள் பரப்பியதை நாங்கள் நினைவுபடுத்தினோம். இவர்கள் ஏற்கனவே இப்போ கருணாநிதியே சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார்னா, ஏன் பெரியார் எப்படி ஜெயிலில் போடல பேசினாரா இல்லையா? எந்த தலைவர் வந்து பேசலை, பெரியாரை பேசினாங்க. அதை வந்து நினைவு கூர்ந்தார். எங்களால் என்ன சொன்னார்னா நினைவு கூர்ந்தார். பெரியார் பேசியிருக்காரு, பெரியாரை தூக்கி பிடிக்காதீர்கள். புரியுமா? பெரியார் குறித்து யாராவது இப்படி வந்து பேசுவாங்களா? நான் பார்த்ததுலயே முட்டாள்கள்லயே கேடுகட்ட முட்டாள் சீமான் தான். சீமான் ஒரு பொலிட்டிக்கல் கைக்கூலி, சரி, பாஜகவினுடைய கைக்கூலின்னு சொல்லிட்டு பழக்கருப்பையா சொல்றாரு. இந்த பழம் அந்த முத்தி போன பழம் பழுத்து போச்சு பழம் ரொம்ப. அந்த பழம் வந்து நல்ல பழமாக நல்ல கனியாக இருந்துச்சு, அது வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்துச்சு. உண்மையிலே கருப்பையா அவர்களே, நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய காணொலி ஒன்று கூட தவறாமல் நான் பார்த்துருக்கேன். அறிவு சார்ந்து பேசுவீங்க. என்னாச்சு இப்போ திருப்பி திமுக உள்ளே போயிட்டீங்களா, அண்டர் கிரவுண்டில் போயிட்டீங்களான்னு? ஏற்கனவே நீங்கள் தானே சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன ஞாபகம் இருக்குது? அண்ணா திமுக வந்தால் காற்றுல இருக்க தொட்டை மட்டும் அப்படியே கட்டிக்கிட்டு போவான், திமுக ஆகாரம் வந்தான்னா காதையே அத்துக்கிட்ட போயிடுவான்னு சொன்ன இந்த வாய் தானே, அது வேற வாயோ, அது நாரவாயோ. அன்னைக்கு சொன்னால் அந்த கமலஹாசன் உட்காந்துருக்காரு, டார்ச் லைட்டில் உட்காந்துருக்கும் போது மேடையில் பேசுறது நீங்கள் தானே. இப்போ திருப்பி திமுக உங்களுக்கு அமௌண்ட் அடிச்சிருச்சோ? எத்தனை கட்சிக்கு தான் போவீங்க? உங்கள் வயசு என்ன? உங்களோட உண்மையில் உள்ள பேச்சாளர், சிறந்த பேச்சாளர் அவர். அவருடைய பேச்சுகள் ரொம்ப அறிவு சார்ந்திருக்கும், கருத்து சார்ந்திருக்கும்,
ரொம்ப அழகாக பேசுவார், டேட்டாவோட பேசுவார். அப்படியாப்பட்டவர் வந்து ஒரு சாக்கடை குழியில் போய் சுபவி கூட போய் சேர்ந்துட்டீங்க. சுபவி வந்து ஒரு நாத்தம் பிடிச்சது, அது வந்து கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி. சுபவி வந்து கார்பரேஷன் கக்கூஸுக்கு சமம். அந்த ஆள் கூட சேராதீங்க. சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வீணாக பேர். நல்ல பழைய கருப்பையாக இருந்தீங்க, இப்போ வந்து பாழா போன கருப்பையாக ஆயிட்டீங்களே. என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ்வளோ தரங்கிட்டு தாழ்ந்து ஒரு நியாயத்தை, உண்மையை, நேர்மையை பேச துணிச்சல் இருக்க நீங்கள் தானே. ஏன் இப்படி வந்து பின்வாங்கினீங்க? அப்போ காரணம் யார்? பணம் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்வீங்களா? அடப்பாவீங்களா? உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா? சத்தியமாக நான் ஒன்று கேட்குறேன். அந்த பழக்கற்பை ஆகட்டும், சுபவி ஆகட்டும், இன்னும் மற்ற வாடகை வாய்களா, வாடகை எனக்கு வாயில் இது வரைக்கும் வருது, அசிங்கமாக வருது எனக்கு. சத்தியமாக எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உண்மையில் நீங்களாம் மனிதர்கள் தானா? பெண்களை பற்றி பெரியார் இழிவாக பேசியது என்னை பற்றி அல்ல, உலக தமிழர்களை, உலகத்தில் வாழும் தமிழக தமிழ்நாட்டு தமிழ் பெண்களை. உங்களுடைய மனைவியும் பெண் தானே, உங்களோட பெண்ணும் பெண் தானே, உங்களோட அக்கா தங்கச்சி பெண் தானே, உங்கள் தாயும் பெண் தானே. அனைத்து பெண்ணையும் தான் சொன்னார், அனைத்து பெண்களையும் தான் சொன்னார். குழந்தை இல்லைன்னா போய் இன்னொரு தடவை படுத்து பெற்றுக்கோன்னாரு. குதிரையை கொண்டு விட்டு தான் வந்து ராமர் பிறந்தாருன்னு பேசியிருக்காரு. பாருங்கடா அதை வீடியோவை. மானமே போகுதுடா. நான் உடனே பிளாக் பண்ணிட்டேன். யாரா பார்த்து கேட்ட போகிறாங்க சொல்லிட்டு தெரியுமா? அவ்வளோ அருவருக்கத்தக்க வச்சிருக்க ரெக்கார்டு காட்டவா? அவ்வளோ காம கொடூரன் மாதிரி கேவலம் கிட்ட முறையில் பேசுகிறார். பெண்களை அவ்வளோ இழிவாக பேசுகிறாரு. ராமனோட பிறப்பு வந்து தப்பாக சொன்னாக்கா நாங்கள் ஒத்துக்குவோமா? கடவுள் அவர் ஒரு கடவுள். எப்படி நீ வந்து கடவுளை வந்து நீ எப்படி பேசுவ? அவ்வளோ அநாகரிகமாக பேச. அப்புறம் அவங்க வந்து செருப்பு மாலை போட்டது கரெக்டு தானே உனக்கு? செருப்பு மாலை போட்டது யார்? அப்போ இவர்கள் தான் போட்டாங்க. இப்போ வைகோ வயசானன்னு அவர் மாட்டார், சுபவி மாட்டார். பழக்கற்பையா வந்து நஞ்சி நொந்து போய் தொங்கி போன பழமாகி போச்சு. அது பழக்கற்பையால் பாழா போன பழமாகிடுச்சு. அது பணத்துக்காக வாயை விற்றுக்கிட்டு இருக்க பழக்கற்பையா. இவர் வந்து எத்தனையோ கட்சி மாறிட்டார். நீங்கள் இல்லாத கட்சி எது சொல்லுங்கள்? ஒரு கட்சியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். இங்கே போகிறது, இந்த வீட்டில் போனால் எதிர் வீட்டை திட்டுறது, பக்கத்து வீட்டுக்கு போனால் இந்த வீட்டை திட்டுறது, இந்த பக்கத்துக்குலாம் இந்த பக்கத்து வீட்டை திட்டுறது. என்னையா பொம்பளை மாரி ஆகிட்டீங்க நீங்கள்னா? சில பெண்கள் தான் அப்படி பேசுவாங்க, நாங்கள் கூட பேச மாட்டோம். ஊருக்கு அதை பேசுகிறது, எனக்கு அது கேப் மாதிரி, மொல்லை மாதிரி, முடிச்சவிக்கி இவங்கெல்லாம் தான் மாற்றி பேசுவாங்க. பித்தளை மாற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றி பேசுகிறீங்க. பெண்களை இழிவுபடுத்துது பெரியார். அதை வந்து போட்டது பத்திரிக்கையில் இருக்குது, டேட்டாவோடு இருக்குது, தேதியோடு இருக்குது, வருஷத்தோடு இருக்குது. அப்படியே வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க லைனா. எல்லாருக்கிட்டையும் போங்கடா. அதை விட்டுட்டு அவங்களுக்கு தேவை வந்து வாடகை வாய் தம்பி. இதெல்லாம் இந்த ஓட்ட சொம்பு, எல்லாம் ஓட்ட சொம்பு, ஈயம் பூசினது, ஈயம் பித்தளைக்கு பழைய பாத்திரத்தில் போடுறது, ஈயம்லாம் இல்லாமல் இத்து போனது, ஓட்ட சொம்பு உடஞ்ச சொம்பெல்லாம் வந்துட்டு 1000 2000த்துக்கு அல்ல கைங்க முண்டாங்கெல்லாம் கட்டிட்டு கிடக்கு. உண்மையிலே சத்தியமாக நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கா? உண்மையிலே நீங்கள் எல்லாம் அரசியல்வாதியா? நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ தண்ணி இல்லாமல் இருக்கா, சாப்பாடு இல்லாமல் இருக்கா, பட்டினியில் இருக்கா, நைட்டில் பசியோட பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்கு, படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவன் போய் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறான், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தூங்குறான், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, விஜயகாந்த் மண்டபத்தில் போய் சாப்பாடு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு கோயம்பேடில் போய் அந்த பிளாட்ஃபாரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து வேலை தேடி வந்தவங்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்று செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு? ஒரு காலேஜில் சேரம்னா எத்தனை பிள்ளைங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கற்பழிப்பு நடக்குது, டெய்லி ஒரு 4 கற்பழிப்பு, டெய்லி 4 கொலை நடக்குது, டெய்லி 4 தாலி அறுப்பு நடக்குது, டெய்லி 4 கஞ்சா. ஸ்கூலில் நேற்று பார்த்தீங்கன்னா 3 பசங்க 16 வயசு பசங்க கஞ்சா சாப்பிட்டுட்டு போய் செத்துட்டானுங்க. கஞ்சா புழக்கம் வந்துட்டு எங்கே? திருநெல்வேலியில். இதையெல்லாம் போய் பாருங்கடா அரசியல்வாதி நாய்ங்களா நீங்கள்லாம். வயசாகுதெல்லாம் உனக்கெல்லாம் பேரம்பேத்தி இருக்கா? உனக்கு பொண்ணு இருக்கா, பிள்ளை இருக்கா, அக்கா தங்கச்சி இருக்கா, அம்மா இருக்கா? உண்மையிலே நீ வந்து நல்லா வந்து ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்த, 10 மாதம் சுமந்து உங்கள் அம்மா உன்னை பெற்றாங்கல்ல, தாயை இழிவாக பேசியிருக்காரா பெரியார்? நீ கட்டின மனைவியை இழிவாக பேசியிருக்காரா பெரியார்? நீ பெற்ற பொண்ணை இழிவாக பேசியிருக்காரா பெரியார்? அவருக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களா? பணத்துக்காக எதை வேணா திங்க தயாராக இருக்கீங்களாப்பா, எதை வேணா திம்பிங்க. காரணம் என்ன தெரியுமா? சீமானை டார்கெட் பண்ணணும். ஏண்டா 200 நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க, உங்களுடைய பதவி நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களோட கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, சட்டமன்றம் தூங்கிக்கிட்டு இருக்கு, 23ஆம் புலிகேசி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவும் ஒரு சும்மா அது ஒரு
தட 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 தடன்னு மோளை மாதிரி இந்த பொங்கலுக்கு மோளை அடிப்பாங்களா, பொங்கல் மோட்டை கடை அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு அப்பாவு கூட இருக்க எம்எல்லாம் டேபிள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெண்ட கர்மாந்திரமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்க துப்பு இல்லை உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் திசை திருப்புறது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தால் சீமானை எடுத்துக்கிறது, உடனே சீமானை கைது பண்ணுறது, அதை பற்றி பிரபலமாக பேசுறது. உடனே இப்போ என்ன பண்ணுவானுங்க, இவன் பறந்தொரு விமான நிலையமா அதை பற்றி பேச மடை மாத்துறது. அது இவர்கள் செய்த குற்றம் தெரியக்கூடாது. அது மேலே போய் பெரிய கோடு போட்டுறது, சின்ன கோடு அழிஞ்சிரும். அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் சீமான் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறது, அது மேலே இன்னும் பெருசாக போடுறது. நீ என்னடா மக்களுக்கான அரசியலை செய்ய கற்றுக்குங்க. மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. நீ வந்து நான் என்ன செய்வேன்னு தானே ஓட்டு போட்டாங்க. அந்த பொங்கலுக்கு தரல காசு, பொங்கலுக்கு அவ்வளோதான். போட்டார் நாமத்தை, எங்கே நாக்களைய வயல நாமத்தை போட்டார். நாங்கள் 5000 தரோம், 2500 கொடுக்குற, நீ 5000 கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீ வந்து அது கூட தரல. 1 கிலோ சர்க்கரை வாங்கி ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அரிசியை சர்க்கரையும் கரும்பை தூக்கி வீசிட்டு போகிறாங்க. வண்டே கேட்குறாங்க, வடுவா வரட்டுன்னு கேட்குற அந்த பாட்டியெல்லாம். அவ்வளோ கேவலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு உங்களுக்கெல்லாம் சீமான் மேலே அந்த ஒரு பகுதி தம்பி. ஈரோட்டில் ஒரு நடக்குது எலெக்ஷனு, ஒரு எம்எல்ஏக்கு யாருமே நிற்கல, நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு அங்கே வெற்றி தேவையில்லை. நாங்கள் வெற்றி பெற்று உங்களோட சட்டமன்றத்தில் உட்காந்து நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ண தயாராக இல்லை. அதுக்கு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இன்னும் 1 வருஷம் தூங்குங்க. தூங்கி கும்பகரணம் தூங்கினீங்கன்னா 1 வருஷம் இருக்குது, தூங்கி ஏந்திரிங்க. இந்த 1 வருஷம் எங்கள் அக்கா சீதாலட்சுமி ஜெயிச்சா கூட எங்கள் அக்கா சட்டமன்றத்தில் உங்கள்கிட்ட வந்து உங்கள் பஞ்சாயத்துக்கு 10 வருஷம் ஆகும், வந்து பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து எந்த எலெக்ஷனையும் விட்டதில்லை. இடைத்தேர்தலாகட்டும், பொது தேர்தலாகட்டும், எம்பி தேர்தலாகட்டும், எம்எல்ஏ தேர்தலாகட்டும், அனைத்துலையும் நாம் தமிழர் கட்சி கலந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எந்த தேர்தலையும் நாங்கள் வந்து நவுத்துறதில்லை, ஸ்கிப் பண்ணுறதில்ல. அதனால் அந்த கொள்கையோடு நாங்கள் வந்து ஒரு எலெக்ஷனாலும் நிற்போம். தோற்கிறோம் ஜெயிக்கிறோம், அது அப்புறம். தோற்கிறது ஜெயிக்கிறதும் அப்புறம். வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? களத்தில் நிற்கணும். களத்தில் நிற்கும் போதே அப்படியே நடுங்குறீங்க, அப்படியே உதறுது, எல்லாத்துக்கும் குளிர் ஜுரம், குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. எப்படி பயப்படுறானுங்க? நாம் தமிழரை கண்டு செம்ம பயம், அல்லு இல்லை எல்லாருக்கும். நாம் தமிழர்னால அப்படியே அல்லு ஆடுது, தட 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 உதறுது, வடிவேலு மாதிரி அப்படியே ஆட்டங்கண்டு உடம்பு. எத்தனை நாளைக்கு இந்த பயம்? எல்லாம் இந்த வாடகை வாய் தான். இந்த கழுத்து பயலுங்க பூரா சத்தியமாக சொல்கிறேன், இவெல்லாம் ஒரு அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அரசியலுக்கு அதாவது நாகரிகம் கிடையாது, நியாயம் தர்மம் உண்மை பொய் எதுன்னு அரசியல் ஆராய தெரியாதவங்களாம் ஒரு அரசியல்வாதியா? இவர்கள்லாம் அரசியல் சொல்ல வெக்கமாக இருக்குது, தலை குனிவாக இருக்குது. உலக நாட்டில் காரி துப்புறானுங்க. எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எனக்கு எல்லா நாட்டில் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. என்ன இப்படி பேசுகிறாரு, நல்லா பேசினார், ஒரு நேரத்தில் பழக்கிறப்ப பேசுகிறாங்கலாம் பார்ப்பேன். சுபவி வந்து அண்டகரமாக தான், அவன் லூலு குரூப். அது சுபவி போட்டுங்க. அவன் வந்து 500 1000க்கு அவன் வந்து ஜாலரா போடுறவர், ஒட்டத்திரையில் உட்காந்துருக்க ஒட்ட தின்னாது ஒட்டுண்ணியது. அவர் திருமாவளவன் அவரும் பேசுவார். இவரெல்லாம் ஒட்டுண்ணிகள். வைக்கவும் ஒட்டுண்ணி ஆகிட்டார். இவர் பழகிறப்பையா என்ன? நான் என்ன சொல்கிறேன், இவர் பேச கட்சியை விட்டு ஒதுங்கிருங்க. நீங்கள் ஒரு பொது தொண்டு செய்யுங்க, போய் உட்காந்து சேவை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியராக, இந்த பால்வாடி ஸ்கூலுக்கு ஆசிரியராக போனால் கூட மாத சம்பளம் கிடைக்கும். பைத்தியக்காரனாக ஆகிட்டீங்க பழக்கருப்பையா. பழக்கருப்பையா அழுவி போன பழக்கருப்பையா ஆகிவிட்டீங்க. அழுவி தொங்குகிறது பழம். அதனால் பார்த்துக்கங்க பழக்கருப்பையா. நாளைக்கு வந்து சீமான் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவேன்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. 22ஆம் தேதி சீமான் வீட்டை முற்றுகையிடுன்னு சொல்லி எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அவன் ஒரு முட்டை பையா, அவன் கூறு கட்டவன், கூறு கட்ட குக்கர். அவன் என்ன திருமுருகன் என்ன கட்சி வச்சிருக்காரு அவரு தெரியாதுல்ல? மே 17 மே மாதமா? மே மாதம் 17 என்னது அது? ஏப்ரல் 17. ஏப்ரல் 10 மே 17, அப்புறம் ஜூன் 17. தெரியல, புரியல தம்பி. மே 17 என்னத்துக்கு சொன்னீங்க? கட்சி பேரோ? கட்சி பேரா? அடா கும்பிட்ட பேல. உன் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருப்பாங்களா? நீ 1. உன் மனைவி கூட உன் கட்சியில் சேர்ந்துருக்காது. கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு ஆகலையே தெரியல. உன் மனைவி சேர்ந்துருக்காது உன் கட்சியில். உன் பிள்ளைங்க சேராது உன் கூட. யாரையும் இந்த அல்ல கை நொல்ல கை ஏதாச்சும் 2 3 4 டிக்கெட் இருக்கும். நீ வந்து எதுக்கு வந்து நீ வந்து இப்படியாச்சும் சீமானை தொட்டால் பிரபலமாயிடலாம், சீமானை எதிர்த்தால் பெரியவர்களாகிடலாம் கனவு கண்டுக்கிட்டு சீமான் வீட்டை ஏன்டா முற்றுகிறேன்? வீட்டில் என்னடா இருக்குது? ஏன்னா தொங்குதான் என்ன மேலே? அண்ணன் என்ன தொங்க விட்டு போயிருக்காரன் மேலே? அதை போய் பார்த்துட்டு வர போறியா? ஏன்னா
வீட்டை போய் ஏன்டா முட்டை? உனக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால் உங்கள் தலைவர் பாணியிலே பேசுகிறேன். தெம்பு இருந்தால் வாடகை காசு கொடுக்குறாருல, காசு வாங்குறீங்களா, போய் பிச்சை எடுக்கிறீங்களா, அங்கே போய் அங்கே போய் உட்காந்து காசு வாங்குறீங்களா? உங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டைல்லே சொல்கிறான். தில் இருந்தால், திராணி இருந்தால், நீங்களெல்லாம் உண்மையிலே வீரனாக இருந்தால் வா, நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துக்கு வா, வந்து ஒன்று மறியல் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணிப்பாரு. தைரியம் இருக்கா உனக்கு? ராவணன் குடிலுக்கு வந்து தெரிச்சு ஓடினது ஞாபகம் இருக்காப்பு? வா, பின்னங்கால் புரடி தெரிக்க ஓடணும். ஆள் இல்லாத வீட்டில் போய் நின்றுக்கிட்டு நீ என்னடா நீ போய் மறியல் பண்ணுற, பொரியல் பண்ணுறேன் அங்கே பண்ணுற, வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை உனக்கு? எப்போ பார்த்தாலும் நான் பொரியல் பண்ணுறேன் பண்ணு. எவ்வளோச்சும் உட்காந்துருப்பா அப்போ அங்கே அந்த ஒட்டு திணியில் உட்காந்துருப்பா பாரு ஓரமாக. 200 ரூபி 2 இருக்குது, 1 2 3, 1 இந்த பக்கம், 1 இந்த பக்கம், 1 அந்த பக்கம், 3 இருக்குது. 200 ரூபி வச்சுட்டு அவங்கள வச்சு பொரியல் பண்ணி. யார் வேணான்னு சொன்னால் திருமுருகன் காந்திலாம் ஒரு ஆள், இவெல்லாம் ஒரு மனுஷன். இவரெல்லாம் வந்து மறியல் பண்ணி இவர் போய் என்ன 4 கல்லோட்டு அடிப்பாரா? ஒரு காரை எடுத்தோட உடச்சிட்டாரு. நாம் தமிழர் பிள்ளைங்க ரொம்ப வெறியில் இருக்காங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சண்டைக்கு வரமாட்டாங்க, வலியே சண்டைக்கு வந்தால் விட மாட்டார்கள். பார்த்துக்கோ, உன் மரியாதையே காப்பாற்றிக்கோ. ஒரு தடவை ஒன்றை பாவப்பட்டு விட்டுட்டோம். ஏன்னா எங்கள் சீமான் சொன்னார், அவன் சும்மா சின்ன பிள்ளை தனமாக நடந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றும் விவரம் புரியலை, அரசியல் தெரியாமல், அரசியல் தெளிவில்லாமல், அரசியல் நாகரிகம் இல்லாமல் வந்து வர்றாரு வீட்டை முற்றுகையிட. அவரை ஒன்றும் செய்யாதீங்க, விடுங்கப்பா. 4 கத்திட்டான், நான் முட்டை வேறு வீச சொன்னேன், ஆம்லேட் போட்டு வீசிட்டு போவான். முடிஞ்சாக்கா யாராச்சும் லுங்கி கட்டி வந்து பிடிச்சிக்கங்கப்பா முட்டையா, நான் வந்துடுறேன்னு சொன்னார். அதனால் போன தடவை உன்னை விட்டாங்க. நீ 22ஆம் தேதி வா, வந்தா உண்மையான நீ ஆம்பளையாக இருந்தால், ராவணன் குடிலுக்கு நீ வந்தினா நீ ஆம்பளை. இல்லை வந்து எதையாச்சும் தொங்குறத பார்க்கணுன்னா போ வீட்டுக்கு, அங்கே ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு 10 பேர் இருக்கானுங்க இந்த கழுட்டு பயலுங்க பூரா. ஐயோ எனக்கு வருது வாயில், சத்தியமாக எனக்கு என்னதான் பேசுறது. இவங்களுக்குலாம் உண்மையிலே உப்பு போட்டு சோர்த்திக்கிறடா நீ எல்லாம். ஏன்டா அவங்க மனைவியை ஏன்டா பேசுகிறீங்க? ஏன்டா அவங்க குடும்பத்தை இழுக்கிறீங்க? ஏன்டா பிள்ளைய இழுக்கிறீங்க? அறிவு இருக்கா? ஸ்கூல் வரைக்கும் ஏன்டா இழுக்கிறீங்க? நீ உன் பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டா அதேமாதிரி அவர் பிச்சை எடுக்க விடணுமா பிள்ளைய? கேட்டால் சொல்கிறான் வந்து பணம் சம்பாதிக்கிறாரு, அரசியலை சம்பாதிக்கிறாரு, இவர் வந்து இலங்கைக்கே போகலை, அவர் போகிறாரு, அவர் போகலை, அவர் அரசியலில் வந்து எப்படி வந்தாரோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ அவர் கேட்குறாரு, பழக்கருப்பையா கேட்குறாரு, அங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்களும் அங்கே இருக்க இளைஞர்களும் ஆக அடி முட்டாள்கள், அறிவியலிகள், அறிவில்லாதவர்கள் தான் நாம் தமிழர். பழக்கருப்பையா, இப்போ இதுக்கு நான் அசிங்கமாக ஒன்று கேட்கலாம்ல? நீ இந்த வார்த்தை பெண்ணை கேட்டில்ல, அப்போ நான்லாம் முட்டாளாடா? ஏன்டா முட்டா பயலை எங்கனை பார்த்து முட்டா சிரிக்கின்னு கேட்குற, என் கூட பயணிக்கிறோம் முட்டா பையனு கேட்குற, மூளை இல்லாமல் அடிவரடின்னு கேட்குறிய. வந்து பாரு, உள்ள மேடையில் பேசிப்பார், நாங்கள்லாம் தெரிக்க விடுவோம், நீ எல்லாம் காணா போயிடுவோம். நாங்கள் வயசுக்கு மரியாதை தர்றோம், எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமானுக்கு கட்டுப்படுறோம், நான் தமிழச்சிங்கிறதுனால தமிழுக்கு மரியாதை தர்றேன், தமிழனுக்கு மரியாதை தர்றோம். சரியா? உன் மரியாதையை நீங்கள் தான், மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், மரியாதை கொடுக்கவில்லை என்றால் உன் மரியாதை கெடுக்கப்படும். அதனால் மானத்தோட மரியாதையோடு பேச கற்றுக்கோ. வயசான காலத்தில் ஏன் அசிங்கப்படுற? எல்லாம் காசு. திமுககாரங்க யாராச்சும் அண்ணனை தொடுறாங்களா? திமுககாரங்க யாரும் பேசுறதில்ல. ஏன்? அவர்கள்ட்ட பணம் இருக்குது, தூக்கி போட்டால் கவ்வறதுக்கு 4 நாய் இருக்குது, எலும்பு துண்டை கவ்வறதுக்கு 4 நாய் இருக்குன்னு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்க, கவ்விக்கிட்டு அழைத்து இந்த நாயெல்லாம். வெக்கமாக இல்லை உனக்கெல்லாம்? எல்லாம் இதுதான், ஒரே ஒன்று தான் தம்பி, காசு பணம் துட்டு மணி, காசு பணம் துட்டு மணி. இந்த காசு பணத்துக்காக கர்மம் முடித்தவனுங்க ஒரு பொண்டாட்டி பிள்ளைய கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, தூக்கி தள்ள வச்சுக்கோ, பியார்ன்ட்டு. பொண்டாட்டியை கேவலமாக கழுவி ஊற்றினாலும் பியார் தூக்கி வச்சுக்கிங்க மேலே. இல்லைனா அவங்க பெரியார் அப்படி என்ன செஞ்சிட்டார்? அவர் எத்தனை தடவை எம்எல்ஏ இருந்தார், எத்தனை தடவை எம்பியாக இருந்தார். எங்கள் அப்பா கூட தான் சுதந்திரத்துக்கு போராடினார், எங்கள் மாமாலாம் சுதந்திர போராளி, எங்கள் வீட்டில் பேரெல்லாம் எங்கள்
சுதந்திர கிடைச்சனைக்கு எனக்கு ஒரு அண்ணன் பிறந்திருக்கு. எங்கள் அண்ணன் பேர் ஜெயபால்னு வச்சாங்க. அவன் இந்த மானக்கட்ட கட்சியில் தான் இருக்குது ஜெயபால். 1947ஆம் வருஷம் சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு எங்கள் மாமாலாம் போகிறாங்க. நீ வந்து பாக்கியம், உனக்கு வந்து புள்ள பிறந்துச்சுன்னா ஜெயபால், பொண்ணு பிறந்தா ஜெயந்தின்னு பொண்ணு போனாங்க. பையன் பிறஞ்சி எங்கள் அண்ணனுக்கு ஜெயபால்னு பேர் வச்சாச்சு. இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணன் இருக்கார், இங்கே தான் இருக்கார். திமுகவில் தான் பயணிக்கிறார். நான் பிறந்தது முத்துப்பேட்டை. முத்துப்பேட்டையில் இருக்க அத்தனை பேர் இவனோட உறவுகள், என் சொந்தங்கள், என் மாமா, எல்லா அரசியல்வாதிகள். சுதந்திரம் கிடைக்கலாம் போராடினவங்களாம் இருக்காங்க எங்கள் வீட்டில். இவன் என்ன பெரியார் என்ன கிழிச்சாரா? இவர் என்ன கிழிச்சாரு? பெரியார் அப்படி தூக்கிட்டு ஆடுறானுங்க இவனுங்க. பெத்த பொண்ணை வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணவர், காமத்தை அடக்க முடியாதவர் இவர். 77 வயசில் கல்யாணம் பண்ணார். கேட்டால் நான் சொத்துக்காக எவன் கல்யாணம் பண்ணுவான்? அப்போ வந்து ஒரு தலைவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணுமா இல்லையா? காமராஜர் எப்படி வாழ்ந்தார்? திருமணமே வானான்னு வாழ்ந்தார்ல, அவருக்கு ஈக்குவலாக வாழணுமா இல்லையா? நீ வந்து எவ்வளோ இழிவாக வாழ்ந்திருக்க. அப்போ வந்து நீ ஒரு உதாரணமாக இல்லைல்ல. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஒன்றை தூக்கி பிடிக்க 10 காவாளி பசங்க இருக்கானுங்க. எல்லாம் காசை வாங்கிட்டு இந்த கல்ட்டு பையில பூரா கையால் ஆகாதவன், ஒட்டு தின்ன ஓரத்தில் இருக்கவன், இந்த துண்டு சீட்டு, துக்கடா சீட்டு, இந்த துண்டு மிசை, தொங்குற மிஸ்ரை, எறா மிசை பூரா இந்த பொம்பளைங்க, நம்ம வாடகை வாய்கள். ரொம்ப நாங்கள் பொறுமையாக போகிறோம். நாம் தமிழர் சீண்டாதீங்க. முடிந்தால் திருமுருகன் கதை கடைசியாக சொல்கிறேன். வா ராவணன் குடிலுக்கு வா, நீயா நாங்களான்னு பார்த்துக்குவோம், யாரை ஆம்பளைன்னு பார்த்துருவோம். வா. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றிம்மா. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்ப்பா. ரொம்ப பேசுறத கோவம் வருதுப்பா. இவனுங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே இந்த ரத்தம் சுருணே தான் வந்து ப்ரெஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த படுபாவை பசங்களை பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு வந்து சுகர் வந்து பெட்டில் போய் படுக்க போகிறேன். அந்த நிலைமை ஆயிடுச்சு. இவனுங்க அவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க. நன்றி, வணக்கம்ப்பா.